ஸ்வீடனோட ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தி பேசலாமா? ஸ்வீடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸ் அண்ட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், எப்படி நம்ம டாக்டரை பார்க்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எதை எமர்ஜென்சி கேட்டகரைஸ்ல வச்சிருக்காங்க, எதை வந்து நான் எமர்ஜென்சி கேட்டகரைஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் பேமெண்ட் பத்தி செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் வந்து எமர்ஜென்சி சிஸ்டம் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எமர்ஜென்சி சிஸ்டம் அப்படின்னா அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் அண்ட் ரேங்க்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்வீடனில் நம்ம டாக்டரை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பில் வந்து லாகின் பண்ணணும். ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1177.ac அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் ஒரு மொபைல் ஆப் இருக்கும். அதில் லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த பர்சனல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களோட நியர்பை வார்ட் சென்டர், அதாவது வார்ட் சென்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஹெல்த் சென்டர். ஸோ உங்களோட நியர்பை ஹெல்த் சென்டர் எதுன்றது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். என் வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ அது உங்கள் வார்ட் சென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கும் அந்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எனக்கு வந்து மொபைல் ஆப் வேண்டாம், ஏன்னா பிகாஸ் என்கிட்ட அந்த மொபைல் ஆப் நீங்க ஓபன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு பேங்க் ஐடி வேணும். லைக் இப்போ எப்படி நம்ம ஊர்ல வந்து ஐசிஐசிஐ, HDFC அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஆப்குள்ள போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட வார்ட் சென்டர் நீங்க சூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பேங்க் ஐடி இல்ல, எனக்கு பேங்க் ஐடியே கொடுக்கல, இன்னும் வரல, ஏன்னா அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கீங்க பேங்க் ஐடி ஓபன் பண்றதுக்கு. ஸோ அதை நான் மீட் பண்ணல, இல்ல எனக்கு அது வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டைரக்டா 1177க்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கோ எதுக்கோ இருந்தா உங்க நேஷனல் நம்பர் இருந்தாவே போதும். ஆப்ல லாகின் பண்றதுக்கு மட்டும்தான் உங்க பேங்க் ஐடி வேணும். ஸோ மற்றது எல்லாத்துக்குமே நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. வார்ட் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் பண்ணிட்டு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சர்டன் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, லைக் ரொம்ப எமர்ஜென்சியாக அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கான கேட்டகரிஸ் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தெம்பாக தான் இருக்கீங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ரொம்ப எமர்ஜென்சி கிடையாது, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் 1 month ஆகலாம், 2 months ஆகலாம், 3 months வரைக்கும் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து இதுக்கு 90 days தான். 90 days வரைக்குமே உங்களை வந்து யாருமே காண்டாக்ட் பண்ணல, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் அண்ட் அதோட மெடிசன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் 90 daysக்குள்ள அவங்க எப்படியும் கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுவாங்க. பட் சப்போஸ் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜாக்பாட் மாதிரி. நீங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மெடிசன்ஸும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு இது ரொம்ப எமர்ஜென்சி, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கால் பண்ணியோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு அதையும் தாண்டி ரொம்ப எமர்ஜென்சி இருக்கு, ஸோ தட் நான் டேரக்டா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் யூ கேன் விசிட். பட் ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னு சொன்னாலுமே அங்கேயுமே சில ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்க பர்சனல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை ஒரு நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, எக்ஸாமினேட் பண்ணுவாங்க. அந்த நர்ஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கேட்டகரிஸ் வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. லைக் கைண்ட் ஆஃப் ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில பிரிச்சிருவாங்க. ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க ஓகே தான், பட் ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, பட் ஆனா நீங்க ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்து எல்லோல போட்டு உட்கார வச்சிருவாங்க. இது அந்த அளவுக்கு எல்லாம் சீரியஸா இல்ல, காமனான விஷயம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கிரீன்ல போட்டு அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ மெடிசன்ஸ் ஏதாவது கொடுங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா as I said ஆல்பிடோம் கொடுப்பாங்க. அதாவது ஆல்பிடோம், பாராசிட்டமால், ஐப்ரிம் இதுதான் கொடுப்பாங்க. ஆல்பிடோம் அண்ட் பாராசிட்டமால் ஆர் சேம். ஐப்ரிம் அப்படின்றது இன்னொரு டேப்லெட், லைக் கைண்ட் ஆஃப் பெயின் கில்லர்னு சொல்லிட்டு. இந்த ஆல்பிடோம், பாராசிட்டமால், ஐப்ரிம் இது கொடுத்துட்டு நீங்க இது ரெண்டத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்க போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீடன்ல இருக்க எல்லாருக்குமே இந்த ஆல்பிடோம் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பண்ணாலும் ஆல்பிடோம் சாப்பிடுங்க, ஆல்பிடோம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது சாப்பிட்டா நம்மளுக்கு எல்லாமே கியூர் ஆயிடும். ஆல்பிடோம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, நம்ம ஊரோட பாராசிட்டமால் அண்ட் டோலோ மாதிரி தான். அது ஒரு டேப்லெட், அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த டேப்லெட் தான் இது. சரிமா, நீ இவ்வளவு சொல்ற, நீ என்னைக்காச்சும் எமர்ஜென்சிக்கு போயிருக்கியா, உனக்கு ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் இன்சிடென்ட் ஆயிருக்கா, இல்ல நீ வந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், எனக்கு இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து நானே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா இவங்க அந்த கேட்டகரைஸ் என்ன பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரீத்திங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதாவது பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சியா பாக்குறாங்க. அண்ட் தேர்ட் வந்து ஆக்சிடென்ட். ஸோ நீங்க ப்ளீட் ஆகுது, இல்ல எங்கேயாவது நீங்க கீழே விழுந்துட்டீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எமர்ஜென்சி த்ரெட்ல இவங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கூட இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல.
நான் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியாது, எனக்கு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி தான் நீங்க சொன்ன மாதிரி, ஸோ நான் டேரக்டா ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாமா, இல்லை எனக்கு ஆம்புலன்ஸ் வருமா, நம்ம ஊர்ல 108க்கு கால் பண்ற மாதிரி இங்க ஏதாவது நம்பர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வந்து 112. ஸோ 112க்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுக்கு வரும். நீங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அண்ட் எப்படி கூட்டிட்டு போவாங்க, இப்போ நான் வந்து எனக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாம், என்கிட்ட வெஹிக்கிள் இருக்கு, எனக்கு போக முடியும், வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, நான் வந்து டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லி நான் டேரக்டா விசிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி நீங்க டேரக்டா விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு என்னை எங்க கூட்டிட்டு போவாங்க, என்னோட வார்ட் சென்டர் ரொம்ப லாங்ல இருக்கு, எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட நியர்பை அக்யூட் மோட்டாக்னிங். அக்யூட் மோட்டாக்னிங்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். சரிம்மா நான் எமர்ஜென்சி போயிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி என்ன நியர்பை அக்யூட் மோட்டாக்னிங்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் அங்க வந்து உங்களை ஒரு நர்ஸ் எக்ஸாமினேட் பண்ணுவாங்க. அந்த நர்ஸ்க்கு பேர் வந்து 3H. ஸோ 3H நர்ஸ் வந்து உங்களை எக்ஸாமினேட் பண்ணி உங்களோட கேஸ் தான் 3 பிரிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிப்பாங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி, உங்களுக்கு இப்பவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட்ல போட்டு உங்களுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து எல்லோ, இது வந்து அவ்வளோ சீரியஸாலாம் இல்லை, பட் ஓகே தான், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பட் ஆனால் ரொம்ப சீரியஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவில் போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு டேட் 1 மந்த்க்குள்ள ஒரு டேட் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் கிரீன், எதுவுமே இல்லைம்மா நீ நார்மலாக தான் இருக்க, கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து வந்து சரியா போயிடும், உனக்கு வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 to 3 months வரைக்கும் ஆகலாம், 90 days வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 90 daysக்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் போகுது. சரிம்மா நீ சொல்ற என்னை எல்லோல போட்டுட்டாங்க, என்னால வந்து வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஹை ஃபீவர், என்னோட பாடி பத்தி எனக்கு தான் தெரியும், என்னால இது பேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கிற நராக்யூட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நீங்க விசிட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் நராக்யூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்ஜென்ட் கேர் சென்டர். ஸோ இந்த அர்ஜென்ட் கேர் சென்டர்னா என்னமா புதுசா இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை. இங்க வந்து ஹெல்த் கேர் இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, இந்த சிஸ்டம் இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நீங்க இப்படிதான் போகணும், இந்த ரூல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து நைட்ல அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் இருக்கு, என்ன வந்து எல்லோல போட்டிருக்காங்க, பட் ஸ்டில் வந்து எல்லோ கேட்டகரிஸ்ல என்ன வந்து வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் வந்து இட்ஸ் நைட், என்னால வந்து எங்க இருக்குன்னா அதை தேடி அலைய முடியாது, ஏதாவது ஓப்பன் ஆன ஒரு நராக்யூட் சென்டர் நியர்பை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லினா 1177க்கு நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, பட் எனக்கு எமர்ஜென்சி வேண்டாம், என்ன ஆல்ரெடி நான் அங்க போயிட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து அவங்க வந்து எல்லோ கேட்டகரிஸ்ல வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கோ, எனக்கு ஏதாவது நியர்பை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நியர்பைல ஏதாவது நராக்யூட் சென்டர் இருக்கா, இல்ல வந்து ஏதாவது ஓப்பன்ல இருக்கா கிளினிக் வந்து அங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க அங்க போய் உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட்னு பார்த்தோம்னா நார்மலா காஸ்ட் வந்து 400 to 500 SEK, க்ரோன்ஸ்ல வந்து 400 to 500 ஸ்வீடிஷ். பட் இப்போ நீங்க அட்மிட் ஆகுறீங்க ஹாஸ்பிட்டல்ல, உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணும், பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து வேரி. இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் டாக்டர் ஃபீஸ், உங்களை பார்த்து எக்ஸாமினேட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆல்பிடம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான ஃபீஸ் 400 to 500 SEK. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், அந்த குழந்தைக்கு கூட இவ்வளோ சார்ஜஸ் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 18க்கு கீழே இருக்கிற வரைக்குமே அவங்கள வந்து இந்த ஊரில் சைல்டாக ட்ரீட் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரீ தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 18க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான், அவங்ககிட்ட எந்த சார்ஜஸும் எமர்ஜென்சிக்கு வாங்க மாட்டாங்க. சரிம்மா நீ சொல்கிற எமர்ஜென்சினா இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் எனக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நான் போயிட்டேன், எனக்கு இவ்வளோ பே பண்ண சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு நான் போகிறேன், திரும்பி நான் 500 SEK பே பண்ணுமா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 1 year 1300க்கு மேல பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் இங்க எல்லாமே ரெக்கார்ட்ஸ் உங்க பர்சனல் நம்பர்ல எல்லாமே ஏறிடும். ஸோ நீங்க 1300 crowns வரைக்கும் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இயருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் விசிட்டிங் ஃபீ வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 1300 SEK நீங்க பே பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு மேல அந்த இயருக்கு நீங்க டாக்டர் விசிட் பண்றதுக்கு விசிட்டிங் சார்ஜஸ் கொடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ மொத்தத்துல ஸ்வீடனோட டாக்டர் புக்கிங் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது இவ்வளோ கேட்டகரைஸ் போய் இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணி எங்க எதுக்கு போகணும், எந்த எமர்ஜென்சி நம்பர் 1177 112 எதுல லாகின் பண்ணும் அப்படின்றத பார்க்கும் போதே தலை சுத்துது இல்லையா. பட் அப்படிதாங்க இங்கன்னு இல்லை, ஸ்வீடன்ல இல்லை, அப்ராட்ல இருக்க நிறைய பேர் டாக்டரை விசிட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் டாக்டரை போய் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா போய் டாக்டரை பார்க்க முடியாது, ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்வீடன்ல இத்தனை ஸ்டெப்ஸ் இத்தனை கேட்டகரைஸ்ல இருக்கு. ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க வந்து கேட்டகரைஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எமர்ஜென்சி அவங்க கேட்டகரைஸ்ல பிரிச்சு வச்சிருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க பேசுற விதத்திலேயே நாங்க கண்டுபிடிச்சோம் அது எவ்வளவு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்வீடனை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.